இனி உன் பேர் ஆபிராம் அப்படின்னா உயர்ந்த தகப்பன். என்ன தகப்பனா? உயர்ந்த தகப்பன் அல்லது மேலான தகப்பன் சொல்லி அர்த்தம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம். கான்ற ஒரு எழுத்து அங்க போடுறாரு, இருக்கா இல்லையா? கான்ற ஒரு எழுத்த போறாரு. இது எபிரேய மொழியில 5வது எழுத்து ஹே என்ற ஒரு எழுத்து, சுவாசத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இப்ப ஆபிராம்னா உயர்ந்த தகப்பன். கர்த்தர் சொல்றாரு, இனி உன் பேர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம் அப்படின்றாரு. ஆபிரகாம்னா ஜாதிகளின் தகப்பன். 99 வயசுல கர்த்தர் பேரை மாத்திட்டாரு, லெஜர்ல பேரை மாத்திட்டாரு. ஆபிரகாமை பார்த்தவங்க சொந்தக்காரங்க யாராவது என்ன பண்ணுவாங்க? ஆபிராம் கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? சொல்ல மாட்டீங்களே. இப்ப என் பேர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம். இப்ப என்ன பேரு? ஆபிரகாம். தான் சிங்கிளா தான் இருக்கிறேன், ஆனா அவனுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குது, ஜாதிகளின் தகப்பனா மாறுவேன். ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். 1 வருஷ காலம் அவன் சொல்ல 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 செத்து போய் கடந்த அவனுடைய எல்லா விதமான சரீர உறுப்புகளையும் தேவன் உயிர்ப்பித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கேலண்டர்லயோ போர்டுல இருந்து அது அப்படியே தான் இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக, உங்க ஆத்மாவில், உங்க சரீரத்துல, உங்க ரத்தத்துல உள்ள போகுதோ அப்பதான் கிரியை செய்யும். உபாகம் 30:14, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது. எப்ப வாக்கு தத்துவம் உங்க வாயிலும் உங்க இருதயத்திலும் வருதோ அப்பொழுது வாக்கு தத்தங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? ஜாதிகளின் தகப்பன். என்ன சொல்லியிருப்பாங்க? இவனே ஒண்ணு இல்ல, ஜாதிகளின் தகப்பனா அப்படின்னு சொல்லிக்கிறான். அவன் சொல்ல சொல்லதான் செத்து போன கர்ப்பங்களையும் சரீரங்களையும் தேவனுடைய வார்த்தை, அந்த கா என்ற எழுத்து, அந்த ஹே என்ற வார்த்தை, அந்த சுவாசம் உள்ள வார்த்தை, ஹயா இருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில் வரக்கூடிய முக்கியமான எழுத்து, அந்த வார்த்தை தான் எபிரேய எழுத்து. அது அவனுக்குள்ளாட சரீரத்துக்குள்ளாக நாவிலும் மிருத்திலும் போய் போய் ரத்தத்துல கலந்து 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 அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக உயிர் பெற்றது. ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரமாக கர்த்தர் பிள்ளையை கத்த கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா?